காலையிலேயே வெயில் என்ன பட்டைய கிளப்புது. காற்று வேற இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வீச ஆரம்பிச்சிருக்கு. நல்லா காத்தடிக்குது, ஆனால் ஒன்றும் உரைக்க மாட்டேங்கி. செடியெல்லாம் அவ்வளவு செத்துரும் போல இருக்கு. என்ன வெயில் அம்மா! தண்ணி இல்லாமல் செடியும் செத்து போகுது, தண்ணி குடிக்கலன்னா மனுஷரும் செத்துரும் போகணும் போல. இந்த வெயிலில் இந்த பையன் எங்கே ஓடி போனான்னு தெரியலையே, ஆளே காணலை. இந்த வெயிலில் கிடந்து கிரிக்கெட் விளையாடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எங்கேயாவது வெயிலில் கிடப்பான். வரும்போது பார்த்தா ஒரே சோர்ந்து போய் கிடக்கும், வேற ஊற்றி கிடக்கும். எங்கே தான் போனான்னு தெரியல. காலையில் சோறு தினதோட உண்டி ஆளே காணும். நம்மளுக்கெல்லாம் செத்த நேரம் வெயிலில் கிடக்க முடியல. செத்த நேரம் வெயிலில் இருந்துட்டு போனாலும் எங்கம்மா ஃபேன் இருக்குது காத்தடியை போடலாமான்னு சொல்லி தான் கை போகுது. இந்த பயிலும் எப்படி தான் மொட்டை வெயிலில் கிடந்து கிரிக்கெட் விளாட்றேன்னா அது விளாட்றான் இது விளாட்றான்னு பொழுதைக்கு வெயில சுற்றிட்டு கிடக்காங்க. ஏன்னா பயிலுக்கு மண்டை கிட்ட சூடுதான் என்னென்னு தெரியலம்மா. அதான் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் எதுவும் தெரியாமல் அழகா இளம்பருவத்தில் எப்படி அழகா இருக்கும். நம்மளுக்கு தான் அந்த நேரத்தில் கஷ்டம் அது இதுன்னு நினைக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியுதா? என்ன நிம்மதியான வாழ்க்கை. சின்ன பிள்ளைய தான் அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன் அடுப்பில் வேற சோறு பொங்கிட்டு இருந்தானே, எல்லாம் வலிஞ்சோடி கேஸ் பூரா ஆயிரும். பாவம் ஓடி போய் தொடக்கணும். என்னம்மா கிடக்குன்னு தெரியல. சுவாபி வேற எலும்புனாலாம் என்னன்னு தெரியல. பாவம். நினைச்சது போல எல்லாம் பொங்கி ஊற்றி வளைஞ்சிட்டே. இங்கே பாரு, இந்த சோறை பொங்க போட்டுட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இங்கே சோறு பொங்கி கிடக்கு. இந்த சிரிக்கி எங்கே தான் போனான்னு தெரியலையே. ஒரு நாள் இந்த அடுப்படியில் இருந்து ஏதாவது செய்யலா? ஒவ்வொரு பிள்ளை என்ன அழகா சோறு பொங்கு. இந்த பிள்ளைக்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கு கிடையாது. எங்கே தான் போனான்னு தெரியல. போய் பார்க்கணும், கையை காலி ஒடிச்சு விடணும். ஒரு நேரம் இருந்து அம்மா கூட இருந்து இந்த சோறு பங்கது எப்படி குழம்பு வைக்கிட்டு எப்படி இருந்து பார்த்தா தானே தெரியும். இங்கே அடுப்பில் என்ன கிடக்குன்னு கூட அவள் பார்க்கல. இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டுட்டு கிடந்துச்சுல, குக்கர் விசில் அடிச்சுட்டு கிடக்கு. எனக்கு என்னான்னு ஓடிட்டா எங்கே போனான்னு தெரியல. சரி, இந்த பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கு நான் பெக்காமே கிடந்திருக்கலாம். அடுப்பு பூரா பொங்கி வலிஞ்சு எல்லாம் பொங்கல் கொண்டாடி கிடக்கு. சமையக்கட்டையே அசிங்கமாக கிடக்கு. நேத்தியா வெள்ளிக்கிழமை எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சேன். இன்னைக்கு பாரு, 1க்கு 2 வேலை ஆயிட்டு. நீ குக்கர் விசில் அடிக்கதே அம்மா வெளியில போயிட்டாலே வந்து பார்க்கணும் கூட இந்த பிள்ளைக்கு தோணலை பத்தியா? இது சுவாபி சுவாபி எங்க தான் போய் தொலைஞ்சாலே தெரியல. எங்க போயிருப்பான்னு பாரு. என்ன வயிறு வலி அம்மா. கீரை குழம்பு வைக்காதன்னு சொன்னா கேட்டாதானே? கேட்கவே மாட்டேங்க அம்மா. இங்க வயிற்றுல புடிங்கிட்டு போகுது. என்ன நாத்தம்! நம்மளால இந்த நாத்தத்தை வாங்க முடியல. இல்லை பெனால ஊற்றி கழுவணும். என்னதான் திங்க கீரை குழம்புனாலே வயிறு ஒத்துக்க மாட்டேங்கி. சொன்னா கேட்கவே மாட்டேங்க. யாரும் அவஸ்தைப்படியது? நாடி தொலை. எட்டி சுவாபி சுவாபி எங்க தான் போனாலும் தெரியல. வீட்லயே காணல. எங்க தான் போயிருப்பா? நான் இங்க தான் இருக்கேன், எங்கேயும் போகல. எட்டி பாத்ரூம்லயே இருக்கிற? இல்ல, இப்ப லீவ் இருக்காவல, கோடை லீவுக்கு ஊட்டி கொடைக்கானல் டூர் போயிருக்கேன். அதான் அங்கேருந்து பேசியேன். போமா அங்கிட்டு கடுப்பு கலப்பாத சொல்லிட்டேன் அம்மா. இங்க பாத்ரூம்ல தான் இருக்குப்பா. அந்த ஏதாவது வந்துட போகுது. அப்புறம் நிக்காம போயிட்டு இருக்கேன். ஒரே தண்ணி தண்ணியா போகுது. போற போக்க பார்த்தா இன்னைக்கே பாடையில ஏறி ரொம்ப இருக்கு. நாளைக்கு உயிரோட இருந்தா பாப்போம். பொழுதைக்கு திங்கிறது பேடுறது இது மட்டும் வேலையா வச்சிரு. வேற ஒரு வேலை செஞ்சிடாத என்ன. வா வெளியில வா, உனக்கு வச்சுக்கேன். இங்க அடுப்பு பூரா பொங்கி சோறு வலிஞ்சு பொங்கல் கொண்டாடி கிடக்கு. இங்க வந்து இருந்துகிட்டு நல்லா பேசியோ. பொழுதுக்கு திங்கிறது பேடுற இந்த வேலை வேற என்னடி செய்ய? நீ தின்னாதானே பேட முடியும். அப்புறம் திங்காம பேடுவாங்க. வந்துட்டா பெரிய கருத்து பேசாது. இங்க அவளுக்கு வழி அவளுக்கு தான் தெரியும். எனக்கு போறது எனக்கு தான் தெரியும். என்னக்கு போறது என்னால நிறுத்த முடியாம நான் கிடக்கேன். இல்ல சோறு பொங்கி கிடக்கு. சோறு இங்க எனக்கே பொங்கிட்டு தான் இருக்கு. போமா அங்கிட்டு பேசாம. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதுல இளைஞ்சிங்க படையப்பா பட்டையப்பா பட்டையப்பா பட்டையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, ஒரு மீச வச்ச குழந்தையப்பா, நல்ல தம்பி நடப்பா, நன்றி இல்லை நினைப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. ஆமா, என்ன வீட்டுல ஒரு சேத்தத்தை கூட காணும். வீட்டுல மனசுல இருக்காவளா இல்லையா? எந்த நேரமும் இந்த செருக்கி கிடந்து அலறிட்டு கிடப்பா. அவ செத்துறீங்கானா? அம்மா வேற என்னைக்குமே டேப்பரை காடு மாதிரி நிறுத்தமா பேசிட்டே கிடப்பாளே. அம்மா செத்துறீங்கானா? எல்லாம் எங்கேயும் போயிட்டாவளா என்னன்னு தெரியலையா? எம்மா 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 எங்க இருக்க? எங்க சத்தத்தை காணல. என்ன டேஸ்டா இருக்கு. எம்மியா இருக்கு. அம்மா சூப்பரா இருக்கு. நல்லா டிவி பார்த்துட்டு இருந்து தின்னது என்ன ஆச்சவா. ரொம்ப சௌரியம். ஓ, கதை இப்படி போகுதோ? நான் இங்க விளையாட போற நேரம் பார்த்து நல்லா
என்ன தெரியல. அதனால வயிறா என்னடி எந்த நேரம் பார்த்தாலும் அரைச்சிட்டே இருக்க. கொண்டாடிங்கிட்டு எந்த நேரம் நான் வீட்டுல எல்லாம் இப்படிதான் திங்கியோ நினைச்சேன். அங்க வாளில வச்ச தீனி அவ்வளவுதான் காணும். யாரு தின்னா நானும் அம்மிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் தான் கொஞ்சிட்டு தின்னேன். பூனை தின்னுட்டு போயிட்டுன்னு தானே சொன்னேன். இப்பதானே தெரியுது 4 கால பூனையா 2 கால பூனையான்னு. பூனையிடலாம் உன்னை சேர்க்காதடி. பூனை வம்சத்துக்கே அவமானம். எந்த நேரம் பார்த்தாலும் தின்ன கதியா தான் இருக்கான். பல்லபரி கரப்பள்ளி கொண்டாட்டிங்கிட்டு எதுக்குல எதுக்கு உன்னிட்ட கொடுக்கணும்? நீ ஒரு ஆளு பால் அந்த டைங்கிட்டி. இப்படிதான் சொன்னா நீ கேட்க மாட்டேடி. இரு சொல்ற விதத்துல சொல்லியேன் இரு. ஏம்மா ஏம்மா எங்க தான் போய் தொலைஞ்சதே தெரியல. நான் கூட்டா மட்டும் யாருக்கு அதுலயும் விழாது. மித்த நேரத்துல மட்டும் எல்லாம் காட்டு கத்தல கத்திக்கிட்டு நல்லா கூத்தடிச்சு கிடப்போம். நான் வர நேரம் மட்டும் வீடு அப்படியே அமைதி காடா கிடக்கும். வாரம் இரு. எதுக்குதான் இந்த பையன் இப்படி கிடந்து கத்திட்டு கிடக்கானே தெரியல. இந்த பையன் இல்லாத நேரத்துல வீடு நல்லா அமைதியா கிடக்கு. வந்தாலே போதும் ஒரே சத்தம் தான் மத்துக்கு. வரும்போதே என்ன சத்தம் போட்டுட்டு வாராம பத்தியா? நான் இப்படி கிடந்து அலையிட்டு கிடக்குது உனக்கு காதல கேட்கவோ கேட்கலையா? நீ பாட்டுக்கு எனக்கா அப்படியே குத்துக்களை செல மாதிரி இருக்க. ஏன்னு கேட்டா என்ன உன் வாயில இருக்க முத்தனை கொட்டியா போயிரும்? ஆம்லே எதுக்கு இப்படி கிடந்து அலறிட்டு கிடக்க? சரி எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது திங்கிறதுக்கு கொடு. இருமக்கா ஒரு 5 நிமிஷம். இவ்வளவு நேரம் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டே கிடந்தேன். இப்பதான் வந்து சேர்ந்திருக்கு பத்தியா? நல்ல பருப்பெல்லாம் வெந்து குழஞ்சு போச்சு. குழம்பு வச்சாச்சு மக்கா. உனக்கு முருங்கைக்காய் மச்சம் போட்டு சாம்பார் வச்சா என்ன உனக்கு பிடிக்கும். அதனால முருங்கைக்காய் பக்கத்து விட்டு சாந்திட்டு கேட்டிருக்கேன். அவன் வீட்டுல போய் ஒரு கட்டு இருக்கான். இப்பதான் போன் பண்ணான். போய் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் மக்கா. அப்படியே குழம்புல போட்டோன்னே இறக்கிடலாம். முருங்கைக்காய் போட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா சாம்பார்? போமக்கா ஓடு. உடனே உனக்கு இறக்கி உனக்கு அங்கே கேரட் கூட்டெல்லாம் செய்ய போறேன். உடனே செஞ்சு சோத்த போடியும் போ. ரொம்ப சௌரியம். ஓ அப்ப எப்ப நான் வருவேன்? முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு பாத்துட்டு இருந்தியோ? ஓ மாளுக்கு மட்டும் என்னமோ அங்க தின்னிட்டு இருக்கான் பாஸ்தான்னு சொல்லியா? அவளுக்கு மட்டும் அது, எனக்கு மட்டும் ஓடி ஓடி வேலை செய்ய. எனக்கு மட்டும் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். என்ன என் மூஞ்சடங்கி வச்சானு எழுதி ஒட்டியிருக்கோ? பாஸ்தாவா? அது பேரு பாஸ்தாவா மக்கா? எனக்கு தெரியாது பத்து. அதெல்லாம் யாரிலே திம்பா? அந்த பிள்ளைக்கு காலையிலேருந்து ஒரே வயித்தால போயிட்டே கிடந்தாளா? அதான் அந்த பிள்ளையாவே ஏதோ ஒரு யூடியூப்பு அதை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி திங்க. சரி தின்னுட்டு போறாளே பாம்போல இருந்தது. அதனால நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா மக்கா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பத்துக்க. ஆனா உனக்கு சாம்பார் மட்டும் வைக்க தெரியும். நல்லா என்கிட்ட வேலை சொல்ல தெரியும். அவளுக்கு மட்டும் நல்ல விதவிதமா செஞ்சு கொடுக்க உனக்கு தெரியும். என்ன போலே பாவம் தானே அவன். நாளைக்கு வேற வீட்டுக்கு போற பிள்ளை. நம்ம வீட்டுல நல்லா நவச்சி போய் திங்க முடியும். இதை அடுத்த வீட்டுக்கு போனா திங்க முடியுமாலே? பாவம் இருக்கும்போது எது தின்னுட்டு போறா விடலே. நீ தான் ஞாயிற்றுக்கிழமையானா அம்மாட்ட தான் 100 ரூபா வாங்கிட்டு போறல. 100 ரூபா வாங்கிட்டு போய் உனக்கு பிடிக்குன்னு பிரியாணி வாங்கிட்டீங்க, பானிபூரி வாங்கிட்டீங்க, தீட்டிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ வெளியிலலாம் போறல. அந்த பிள்ளை எங்க போகுது? வீட்டுல நம்மளே கிடக்கு. ஏதோ அவளுக்கு செஞ்சது தெரிஞ்சது செஞ்சுட்டீங்க விடல. உன் தங்கச்சி தானே? இந்த டயலாக் ஒண்ணு விட்டுரு. அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை எனக்கு மட்டும் யாரு புஞ்சு போடுவா? இருக்க வரைக்கும் அவளே தின்னுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவ? உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டு அவளை போய் கேளு அப்படின்னு சொல்லுவ. எனக்கு மட்டும் சோறாக்கி போட யாருமே கிடையாது. நான் மட்டும் போய் கடையில இருந்தீங்கன்னல்ல, நீ கொடுக்க ரூபாய்க்கு என்னென்னத்தை வாங்கிட்டீங்க? நானு அந்த 100 ரூபாய்க்கு 100 செலவு சொல்லுவேன். கடுகு வாங்கிட்டு வா, வெந்தயம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு மிச்சம் 5 ரூபா இருக்கும். அந்த 5 ரூபாய்க்கு என்னத்தை வாங்கிட்டீங்க? நானு அப்படியே 100 ரூபா கொடுத்துட்டாலாமே. 100 ரூபா. ஆமலே ஆமா, என்கிட்ட எதுவுமே நீ வாங்கிட்டு போனதே கிடையாது. உனக்கு நான் எதுவுமே கொடுத்தது கிடையாதுல்ல. அப்படியே பேச வந்துட்டான். இனிமே என்னட்ட ரூபா வாங்காத. இனிமே எது கேட்டாலும் உங்க அப்பாட்ட போய் வாங்க. என்ன உங்க அப்பாட்ட கேட்டோன்னே எடுத்து கொடுத்துருவாவ. உங்க அப்பாட்ட போய் வாங்கிக்க. இப்போ வந்துருவாவ. சோறு நீங்க வர நேரம் தான் பார்த்துக்க. என்ன வந்தோன்னு நான் சொல்லியேன். இந்த சுப்பி போய் பக்கத்து வீட்டுல இருந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு கொடுக்கல. அதனால என்ன சோறு பொங்கலன்னு சொல்லியேன். வந்தோடனே நல்லா உனக்கு அழகா மாலை கட்டி போடுவார் பத்தியா? இப்படியே இருளே இப்படியே பேசிட்டே இரு. இனிமே ரூபாலாம் என்கிட்ட கேட்காத. என்ன ஒரு வேலை சொல்லி வேலை கேட்க மாட்டேங்க. அப்ப அது கொடுக்கல இது கொடுக்கலாம் மட்டும் நொட்டை மட்டும் சொல்லியா? போல எங்கிட்டி அன்னைக்கு கேட்ட 500 ரூபா கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்காக அப்பாட்ட மத்தியானம் சொல்லி கேட்டு வாங்கணும்னு நினைச்சேன் பத்தியா? தப்பு தான். நீ என்னமே எதுவாக இருந்தாலும் ரூபாலாம் உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி சாமி போ.